கன்னி கர்மாவின் ரகசியம் என்ன? கன்னி லக்னமாக இருக்கீங்க அல்லது கன்னி ராசியாக இருக்கீங்கன்னாக்க இந்த பதிவு உங்களுக்கு பொருத்தமா இருக்கும். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயது இருக்கிறவங்க, கன்னி ராசியில பிறந்தவங்க அல்லது கன்னி லக்னத்துல பிறந்தவங்க, உங்களுடைய கர்மாவின் ரகசியம், வாழ்க்கையில் என்ன கொடுப்பன, என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் அந்த கர்மாவை ஜெயிக்கிறதுக்கான சில வழிகளும் இருக்கு. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்துல பிறந்தவங்க முழுமையா தன்னுடைய விதி இப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு திட்டவட்டமான ஒரு முடிவுக்கு வரும்போது நம்ம அறிவுபூர்வமா சிந்திச்சு அதுல இருந்து நம்ம வெளிவரத்துக்கோ அல்லது அதை கடந்து போறதுக்கோ வழி பிறக்கும். இது பாத்தீங்கன்னாக்க பரிகாரம் பண்றது இந்த மாதிரியான அடிப்படையில் இல்லை. வாழ்வியல் நடைமுறைகளும் நம்மளுடைய எண்ணங்கள் சார்ந்த விஷயங்களும் சில உறவு முறைகளில் சில மாற்றங்களும் செய்து விட்டாலே அல்லது பொறுமையை கடைபிடித்தாலே நம்ம வாழ்க்கையில இந்த கர்மாவை கடந்து போயிடலாம். இதுதான் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோ. வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் ஜோதிட தகவல்களும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ண மறக்காதீங்க. உங்களுடைய நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ அந்த கன்னி என்பது காலபுருஷ தத்துவத்தின் 6ஆம் பாவகம். 6ஆம் பாவகம், இந்த வீட்டின் அதிபதி புதன். இங்க உத்திரம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அதே போல அஸ்தம் நட்சத்திரம் 4 பாதங்கள், சித்திரை நட்சத்திரம் 1 பாதம், 2ஆம் பாதம். கன்னி ராசியாக இருந்தா இந்த நட்சத்திரத்துல 1 இருக்கும். கன்னி லக்னமாக இருக்கீங்கன்னாலே இந்த நட்சத்திர புள்ளி, லக்ன புள்ளி என்பது இந்த நட்சத்திரத்துல இருக்கும், ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல இருக்கும். இப்போ கன்னி லக்னமா இருந்தா மேக்சிமம் இந்த வீடியோ உங்களுக்கு பொருத்தமா இருக்கும். கன்னி ராசியா இருந்து வேற லக்னமா இருந்தா ஒரு 50% உங்களுக்கு பொருத்தமா இருக்கும். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்துல பிறந்தவங்க பெரும்பாலும் திருமண வாழ்க்கையில ஹாப்பியா இருக்கிறதுல, ஒரு நட்பு அல்லது ரிலேஷன்ஷிப்ல கூட ஏமாற்றங்களை சந்திக்கிறாங்க. இந்த காதல் என்பது இன்டர் கேசட்டாவோ, வேறு லாங்குவேஜ் பேசக்கூடியவங்க அல்லது வேறு மதத்தினரை கூட கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை அல்லது காதலிச்சு அவங்களை கல்யாணம் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு ஏற்படுது. இதெல்லாம் ஜெனரல் கர்மா. அதே போல கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இருதாரம் ஏற்படுறதும் அதிகம். முதல் வாழ்க்கையில நிறைய கஷ்டப்படக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. இவங்களுக்கு நட்பு கூட பாத்தீங்கன்னாக்க உண்மையான நட்பு இருக்காது. இவங்க நிறைய பேருக்கு நண்பர்களாக இருப்பாங்க, உதவி செய்வாங்க. ஆனா ஒரு கஷ்டம் வரும்போது ஒரு நண்பன் அல்லது ஒரு நட்பு கூட உடன் இருக்காது, தனிமையில தான் போராடுவாங்க. அதே போல சுத்தம் சுகாதாரத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. புத்திசாலிகள், தாய் மேல நிறைய பாசம் வச்சிருப்பாங்க. தாயாருக்கு உடல்நல தொந்தரவு, பாதிப்பு போன்றவை இருக்கும். அதே போல தந்தையை விட்டு விலகியோ அல்லது தந்தையுடன் கருத்து வேறுபாடோ இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். சகோதர வழி உறவு நிலை சரியா இருக்காது. நிறைய அவங்களுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போனாலையும் சகோதரர்கிட்ட இருந்து பெரிய நன்மை இல்லை, தந்தையின் மூலம் நன்மை இல்லை. பூர்வீக சொத்து அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை, அதுல வில்லங்கங்கள் இருக்கும். வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டுல போய் பிழைக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. மற்றவர்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணுவாங்க, அந்த அட்வைஸின் மூலம் மற்றவர்கள் பயனடைவாங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தாக யாருக்கிட்ட அட்வைஸ் கேட்கறது அல்லது என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம குழம்பி தவிப்பாங்க. இந்த ஒரு விஷயமும் பர்ஃபெக்டா செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த பர்ஃபெக்ஷனை மற்றவங்க கிட்டே எதிர்பார்ப்பாங்க. வாழ்க்கை துணைவர்கிட்ட அல்லது ஒர்க் பண்ற இடத்துல கூட சக பணியாளர்கிட்ட அல்லது கீழே வேலை பார்க்கக்கூடியவங்க எதிர்பார்ப்பாங்க. சில விஷயங்களை பர்ஃபெக்டா வரணுன்றதுக்காக சின்ன சின்ன குறைகளையும் சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் ஒரு காரணம். திருமண வாழ்க்கை பிரச்சனை ஆகிறது அல்லது நண்பர்களுடன் நிறைய கருத்து வேறுபாடுகள் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைக்கு அந்த பர்ஃபெக்ஷன், ஓவர் பர்ஃபெக்ஷன் அவங்க கிட்ட எதிர்பார்க்கறதும் ஒரு காரணம். இந்த மீனத்துல உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கு. இதை இந்த கன்னி லக்னம் அல்லது கன்னி ராசிக்கு 6 குடியினுடைய நட்சத்திரமா வந்துருது, சனியோட நட்சத்திரமா வந்துருது. அதே போல இங்க பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கு, குருவோட நட்சத்திரம். இந்த கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இது பாதகாதிபதியாக வரக்கூடிய குருவோட நட்சத்திரமா வந்துருது. ரேவதி நட்சத்திரம் இருக்கு. ரேவதி நட்சத்திரம் இருக்கிறது ஒரு வகையில நன்மை. அப்போ இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் விருப்பப்பட்டோ அல்லது வேற கேசட்டு அல்லது வேற மொழி பேசக்கூடியவங்க, இன்டர் கேசட்டு, அந்த மாதிரி திருமணம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஆனா வாழ்க்கை துணைவருக்கு உடல்நல தொந்தரவோ அல்லது மனதளவில் டிப்ரெஷன் மைண்டோ இருக்கக்கூடியவராக இருப்பாங்க. அந்த வாழ்க்கை துணைவரால் நிறைய சுமைகளையும் பிரச்சனைகளையும் இவங்க சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கை துணைவரே இவருக்கு எதிரியை போல இருப்பார். வாழ்க்கை துணைவர் எதிரியை போல இருப்பார் அல்லது வாழ்க்கை துணைவர் வகையில, உறவுகள் வகையில, அவங்க உறவுகள் வகையில இவங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். அந்த எதிர்ப்புகளையே வாழ்க்கையில சமாளிக்க முடியாம
சில பேர் வந்து திருமண வாழ்க்கையில பிரச்சனை ஆகி பிரிந்து 2ஆம் தாரம்ன்ற லெவலுக்கும் கன்னி லக்னமா இருந்தா அதிகமான வாய்ப்பு உண்டு. கன்னி லக்னமாகிறவங்களுக்கு முதல் தாரம் ஃபெயிலியர் ஆயிட்டு 2ஆம் தாரம் அமையுது. இந்த 2ஆம் தாரத்திலையும் ஒரு பெருசா மகிழ்ச்சி இருக்கிறது இல்ல, ஏதோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்ற அளவுல தான் போயிட்டு இருக்கோம். ஆனா அந்த சில பேருக்கு வந்து எக்ஸப்ஷனல் 1-2 பேர் இருப்பாங்க இந்த 2ஆம் தாரம் அமைந்து அதனால கொஞ்சம் மகிழ்ச்சியாக போகக்கூடியவர்களும் இருப்பாங்க. குடும்பம், பிள்ளைகள், ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு 2ஆம் தாரத்துல நன்மை அடைவாங்க. ஆனா சில பேரும் அதுலயுமே 2ஆம் தாரமும் ஃபெயிலியர் ஆகிறவங்களும் இருக்கிறாங்க. சித்திரை நட்சத்திரம் இங்க இருக்கிறதுனால 8 செவ்வாயோட நட்சத்திரம்ன்றதுனால எதிர்மறை எண்ணங்களும், அவசரப்பட்டு பேசுறது, கோபம் இவற்றாலும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை. அதாவது முக்கியமா அவசரமா வேகமா செயல்படுறது. ஒரு விஷயத்த முடிவு பண்றாங்கன்னாக்க உடனே அதை ஆய்ந்து ஆராயாம இறங்கிறது. அதனால நிறைய சிக்கல்கள்ல மாட்டிக்கிறது. அது வந்து ஒரு திருமண வாழ்க்கையா கூட இருக்கலாம். ஒருத்தரை பாக்குறாங்க, உடனே பிடிச்சிருக்கு, உடனே காதல சொல்லிடுறாங்க, உடனே கல்யாணம். இப்படி அவசர கதியில வந்து உடனுக்குடனே கல்யாணம் பண்றது ஒரு பக்கம். அதனால அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுறது. அதே போலதான் ஒரு வீடு பிடிச்சிருக்கு, வீடு பாக்குறாங்க, அல்லது ஏதோ ஒண்ணு நிலம் வாங்கலாம், பிளாட் வாங்கலாம்னு நினைக்கிறாங்கன்னா அதை பத்தி ஆய்ந்து ஆராயாம அதுல போய் மாட்டிக்கிறது, பணத்தை கொடுத்துறது. கொடுக்கல் வாங்கல்னு இவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். எந்தெந்த இடத்துல முக்கியமா வந்து பிரச்சனைகளை இவங்க சந்திக்கிறாங்கன்னா, வாழ்க்கை துணைவரை தேர்ந்தெடுக்கும் போது அந்த இடத்துல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அவசரப்பட்டு முடிவெடுத்து அதுல போய் பிரச்சனைகளை சிக்கிக்கிறது, அல்லது இறக்கப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது. அடுத்தது ஒரு நிலம், வீடு, சொத்து வாங்கும் போது அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா அவசரப்பட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த அட்வான்ஸை வாங்க முடியாம தவிக்கிறது ஒரு பக்கம். சில பேர் அந்த இடத்தையே வாங்கிட்டு அந்த இடத்தை திருப்பி விற்கலான்னு பார்த்தா அது விற்கவே முடியலையேன்னு வருத்தத்துல இருக்கிறது ஒரு பக்கம். அவசரமா எடுக்கிறது முடிவுகள் இவங்களுக்கு நஷ்டத்தையும் ப்ராப்ளத்தையும் தருகிறது. அதே போல உத்திரம் நட்சத்திரம் இங்க ராசியில் இருக்கிறதுனால விரயத்தை ஏற்படுத்தும். இவங்க சம்பாதிக்கிறது நல்லா சம்பாதிச்சிருவாங்க, வேலையில நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். பிசினஸ் பண்ணா கூட பாத்தீங்கன்னா அதுல இரட்டை தொழில் செய்வாங்க, அதன் மூலம் வருமானம் வரும். வேலைக்கே போகக்கூடியவர்கள் கூட அடிஷனல் ஏர்னிங்னு ஒரு சின்ன பிசினஸ் பண்ணிக்கிட்டு அதன் மூலம் தன்னுடைய திறமையால, தன்னுடைய புத்தியால முன்னேறக்கூடியவர்கள். ஆனா அந்த பணத்தை வந்து ஒரு செட்டில் பண்ணணும், அந்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற இடத்துல இவங்க பிரச்சனையை சந்திக்கிறாங்க. ஒரு சொத்து வாங்குறது அல்லது ஒரு பொருள் வாங்குறது, இது எல்லாமே வந்து அந்தந்த இடத்துல இவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குது. இவங்களுடைய கொடுப்பனையே பாத்தீங்கன்னாக்க உடல்நல தொந்தரவோ அல்லது மன அழுத்தமோ அல்லது ஏதோ ஒரு வகையில கடனோ இருக்கணும். ஒரு வகையில வந்து கடனோ உடல்நல தொந்தரவோ இருந்துகிட்டே இருக்கும். +2 முடிச்சுட்டு டிகிரி போகக்கூடிய நேரத்துல ஒரு தடை ஏற்பட்டு அதுக்கு மேல வந்து போஸ்டல்ல படிக்கிறது, கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சு வர்றது, இந்த தடை ஏற்பட அப்புறம் கண்டினியூ பண்ணுவாங்க. அது காலேஜ்லயே படிக்கிறதா இருந்தா கூட தடை ஏற்பட்டு கண்டினியூ பண்ணுவாங்க. அந்த ஹையர் எஜுகேஷன்ன்றதை ஓரளவுக்கு படிச்சிருவாங்க. இந்த ராசி இந்த லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி புதன்றதுனால படிக்கக்கூடியவர்கள் தான், ஆர்வம் இருக்கும், எதையாவது ஒன்று படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது புத்தியால பிழைப்பாங்க, வாக்கால் பிழைப்பாங்க. மேக்சிமம் கம்ப்யூட்டர், அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், நிதி நிர்வாகம், மீடியா இந்த சார்ந்த துறைகளில் நிறைய பேர் கன்னியில பிறந்தவங்க இருக்கிறாங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க கன்னி ராசியில் பிறந்தவங்க தொழில் வேலையில சாதிப்பாங்க. ஆனா சில உறவு நிலையில இவங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடோடய இருந்துகிட்டு இருக்கும். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தாய் வழி உறவுகள் கூட இவங்களுக்கு பெருசா வந்து சப்போர்ட் பண்றது இல்லை. ஆனா தாயார் சப்போர்ட் பண்ணுவாங்க, தாய் வழி உறவுகளால இவங்களுக்கு பெருசா சப்போர்ட் பண்றது இல்லை. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்துல பிறந்தவங்க நிறைய இறக்கப்படுவாங்க, இவங்களே வந்து கஷ்டப்படுவாங்க. ஆனாலும் மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்தோ அல்லது இவங்களுக்கு கீழானவர்களாக இருக்கக்கூடியவர்களை பார்த்தோ ரொம்பவும் இறக்கப்படுவாங்க. அதனால கூட சில நேரங்களில் அந்த இறக்கப்பட்டு கூட எதிர்பாலினரா இருக்கிறாங்கன்னா அவங்க மேல ஒரு காதலோ அல்லது ஒரு அபிப்பிராயம், நல்ல நட்போ ஏற்பட்டு அது காதல்ல போய் முடிஞ்சு இரக்கத்தால கூட கல்யாணம் பண்ணிக்குவாங்க, அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இந்த இரக்கத்தால கூட இவங்க பாதிக்கப்படுறாங்க. சில நேரங்கள்ல இந்த மாதிரி கல்யாணம் ஆயிடுதுன்னா கூட ஒன்னாவே இருப்பாங்க, ஆனா ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி நிறைய கிடைக்கிறது இல்லை. அதாவது அளவான காமம் தான், ஆனா காதல் உணர்வு அதிகமா இருக்கும். ஆனாலும் அந்த காமம் கூட பெரிதாக இவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அதாவது கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரியம் என்பது போல வாழ்க்கை துணிவரும் இவரும் ஏதோ ஒரு வகையில தொழில் காரணமாவது சில பேர் பிரிஞ்சே இருப்பாங்க. ஒரே வீட்டுல இருந்தா கூட சில பேர் கொஞ்சம் பிரிந்தே இருக்கக்கூடிய சூழ்நிலை, தாம்பத்திய வாழ்க்கையில பெருசா மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலைகள் இருக்கும். இதெல்லாம் இவர்களுடைய கர்மா. இந்த கர்மா வந்து எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு ராகு திசை சின்ன வயசுலயே வரும். பெரும்பாலும் ஒரு 20 வயசுல இருந்து வரும். சில பேருக்கு உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 19 வயசுல இருந்து வரும், அல்லது சித்திரையில பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் ஏர்லியர்ல கூட வரும். அதாவது
12-13 வயசுல இருந்து கூட வரும். இந்த ராகு தசையில வந்து பாத்தீங்கன்னா காதல் போன்றவற்றில் விழுந்து கல்யாணம் பண்ணிடுறது, அதுதான் இவங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ். அந்த காதல் போன்றவற்றில் விழுந்து கல்யாணம் பண்றது, அது வேற கேஸ்டாவோ அல்லது வேற மதமாவோ அல்லது மொழியாவோ இருக்கும். கல்யாணம் பண்ணலாம், ஆனா அது பொருத்தம் இல்லாம அல்லது இறக்கப்பட்டோ அல்லது அவசரப்பட்டோ கல்யாணம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க. கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரியம் போல வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். குழந்தையும் ஒண்ணு உருவாயிடும். அந்த குழந்தையாலையும் காலம் பூரா கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையும் வரும். ஏதோ ஒரு வகையில் அந்த கல்யாணம் பண்ற வாழ்க்கையில பிரச்சனை ஏற்பட்டு பிரிஞ்சிடுறாங்கன்னா, அந்த முதல் குழந்தையாலையும் பாச போராட்டத்துல அல்லது அந்த குழந்தை மேல வச்சுங்கிற அன்பு பாசத்தால அல்லது அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு நோய் நொடின்னு வந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு காரணத்தினால அந்த குழந்தையால நிறையவும் பாதிப்பாங்க. அந்த கல்யாண வாழ்க்கையில முதல் வாழ்க்கையில பிரிந்தாலும் இந்த பிள்ளைகளாலையும் மன வருத்தங்களை அடையக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஆனா பாசம் நிறைய இருக்கும், பிள்ளைகளை நிறைய நேசிக்கக்கூடியவராக இருப்பாங்க, கைவிட மாட்டாங்க. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். காதல் போன்றவை வருது அப்படின்னாக்க அந்த காதல் போன்றவற்றில் கவனமாக இருக்கணும். அதுவும் வேற கேசட்ல வருது அல்லது வந்து வேற மொழி பேசக்கூடியவங்க மேல காதல் வருதுன்னாக்க நிச்சயமாக அதை கட் பண்றது நல்லது. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது நிறைய பிரச்சனை, அது 2ஆம் தாரத்தை நோக்கி தான் போகுது. அப்போ காதல் கல்யாணத்தை தவிர்க்கிறது முதல் விதிமுறை. 2வது வந்து பாத்தீங்கன்னாக்க காதலிச்சுட்ட கல்யாணமும் பண்ணிட்ட பிரச்சனையாவே இருக்கு, என்னதான் செய்யறது அப்படின்னாக்க பிரச்சனையோடையே வாழக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கெல்லாம் இருக்கும். பிரிந்து கூட சில பேர் இருப்பாங்க, என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாம இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு தைரியமான ஒரு திடமான முடிவு எடுக்கிறது நல்லது. கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா பிரியல, ஒன்னாதான் இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு, ஆனா பிரச்சனை இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த புதன் 7ஆம் பாவகத்துல நீசமாகுது. அதாவது கன்னிக்கு 7ஆம் இடம் மீனம், மீனத்துல புதன் நீசம். அப்போ வாழ்க்கை துணைவர்கிட்ட நிறைய விட்டு கொடுத்துருங்க. வாழ்க்கை துணை விட்டு பேசிவா போயிடணும். எல்லா பொறுப்பும் அவங்க கிட்டே விட்டுட்டு நீங்க அவங்க மேல ஒரு அன்பு செலுத்துறீங்கன்னு வச்சுங்களேன். குறிப்பா வந்து நிறையவே கன்னிராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கை துணையை நேசிப்பாங்க, துணையை நேசிக்கக்கூடியவங்க, தன்னுடைய குடும்பத்துக்காக வாழக்கூடியவர்கள், தன்னுடைய பிள்ளைகளுக்காக வாழக்கூடியவர்கள். முக்கியமா பிள்ளைங்க மேல ரொம்ப பொசசிவான அன்பு ஆசை எல்லாமே இருக்கும் பிள்ளைகளை பொறுத்தவரையிலும் கன்னிராசி. அதே மாதிரி வாழ்க்கை துணைவர் உங்களை வெறுத்தாலும் நீங்க வந்து வாழ்க்கை துணைவர்கிட்ட பேசிவா இருங்க. நிறைய கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு விட்டு கொடுத்து போங்க. பாருங்க, ஒரு கொஞ்ச நாள்ல வந்து அந்த வாழ்க்கை துணைவராலையும் நீங்களும் நேசிக்கப்படுவீங்க. சில விஷயங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது தவிர வேற வழியே இல்லை. பாசிவா போறது, பொறுமையா போறது, பதிலடி கொடுக்காம இருக்கிறது, அதுதான் இந்த நேரத்துல முக்கியமானது. அதாவது பிரியாம இருக்கிறவங்களுக்கு சரி கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா வந்து தோஷங்கள்லாம் இருக்கு, கலசர தோஷம் இருக்கு அப்படின்னாக அல்லது தார தோஷம் இருக்கு, பொருத்தம் சரியா இல்லை அப்படின்றவங்க பிரிஞ்சிருவாங்க. மேக்சிமம் 2-3 வருஷத்துலயே கல்யாணம் ஆயிட்டா கூட, அது காதல் திருமணமா ஆயிட்டா கூட பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்படி பிரிஞ்சு போனவங்க மறுமணம் செய்யலாமா அப்படின்னாக்க கன்னி லக்னமா இருந்தா மறுமணம் அமையும். மறுமணம் கூட அதே மாதிரி, அதாவது வேற இன்டர் கேசட்லயோ அல்லது வேற லாங்குவேஜ் அல்லது வேற மதம் அந்த மாதிரி அவங்க மேல வரும், காதல் வரும். வரனா கூட அமைந்து திருமணம் ஆகும். அப்படி அமையும் போது திருமண பொருத்த வந்து ப்ராப்பரா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது ஓரளவுக்கு நன்மையை கொடுக்கும். அதே போல கன்னிராசி கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க செகண்ட் மேரேஜோ அல்லது அதுக்கு மேல ஒரு சில உறவுகளோ, ஒரு கல்யாணம் ஆயிடுது அதுக்கப்புறம் சில உறவுகளோ கூட ஏற்பட்டுடுது. அது எதனால அப்படின்னா அன்பை தேடி தேடி வாழ்க்கையை விட்டே விலகி போறதுனாலதான். தேடி போய் நாம போறதை விட நம்மளை தேடி வரக்கூடிய அன்பை ஏத்துக்கிறது மட்டும்தான் இதற்கான சொல்யூஷனே. அவசரப்பட்டோ இறக்கப்பட்டோ யாரையும் திருமணம் செய்யாம இருக்கிறது ஒரு பெரிய பாதுகாப்பு உங்களுக்கு. சகோதர வழியில கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் விலகியே இருக்கிறது உங்க மேல ஒரு மதிப்பு மரியாதையை ஏற்படுத்தும். நம்ம வந்து அறிவார்ந்த செயல்கள் மூலமும் வாழ்வியல் நடைமுறைகள் மூலமும் மாத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம். இதன் மூலம் இந்த கர்மாவினால் பெரிய அளவுக்கு பாதிக்காம கடந்து போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். நன்றி, வணக்கம்.